ஸோ கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐஎஃப் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட்ஸ்னு எஸ்ஐஎஃப்பில் ஒரு கேட்டகரி இருக்குது. எஸ்ஐஎஃப்பில் மொத்தம் 7 கேட்டகரி இருக்குது. எஸ்ஐஎஃப் ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இது நாட்டில் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அது மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பிஎம்எஸ்ஸுக்கும் இடையில் உண்டான ஒன்று. மியூச்சுவல் ஃபண்ட் 100 ரூபாயிலேருந்து பண்ணலாம், பிஎம்எஸ் மினிமம் 50 லட்சத்துலேருந்து பண்ணலாம். ஆனால் எஸ்ஐஎஃப் வந்து மினிமம் 10 lakhsலேருந்து நீங்கள் பண்ணலாம். அதனால தான் இது இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு யாருக்கு உகந்தது? எனக்கு ஈக்குட்டி போல் ரிட்டர்ன் வேணும், அதே சமயத்தில் ரிஸ்க்கு குறைவாக வேணும். ஸோ ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்டில் என்ன நடக்கும்? மார்க்கெட் ஏறையில் மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ ஏறும், மார்க்கெட் இறங்கையில் மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ இறங்கும். பட் இங்கே எஸ்ஐஎஃப்பில் வந்து ஒரு 25% வந்து கையில் அவங்க ஸ்டாக் இல்லாமலே விற்கலாம், அதாவது ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபெசிலிட்டி வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு கிடையாது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டு ஏறையில் ஃபுல்லாக ஈக்குட்டியில் வச்சுக்குவாங்க. 90% 100% ஈக்குட்டியில் இருக்கும். மார்க்கெட் ஏறையில் ஃபுல்லாக ரைட் பண்ணுவாங்க. மார்க்கெட் இறங்கையில் அல்லது இறங்க போகுதுன்னு தெரியல அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு 25% பங்குகளை விற்றுட்டு ஷார்ட் பண்ணிவிடுவாங்க. ஷார்ட் பண்ணியாச்சுன்னா மார்க்கெட்டு இறங்கையில் மார்க்கெட்டு இறங்குற அளவுக்கு இவங்களுடையது இறங்காது. ஸோ நஷ்டம் உங்களுக்கு குறையும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் a broad example, just I am saying. இப்போ ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட்ஸ்னு எஸ்ஐஎஃப்பில் ஒரு கேட்டகரி இருக்குது. எஸ்ஐஎஃப்பில் மொத்தம் 7 கேட்டகரி இருக்குது. அதில் ஒரு கேட்டகரி வந்து ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்டை வந்து நீங்கள் நிஃப்டி 50 ஒரு பீரியடில் போட்டிருந்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 -8% டவுனு. பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி வந்து -4% டவுனு. வேறஸ் இந்த ஹைப்ரிட் லாங் ஷார்ட் எஸ்ஐஎஃப் வந்து -0.4% டவுனு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8% சரிவை உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் பேஃபோட கம்பேர் பண்ணையில் ஒரு 4% சரிவை இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படிமா இல்லையா. ஸோ கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐஎஃப் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சரி, இதில் வந்து 7 கேட்டகரி இருக்குங்கிறீங்களே, இதுலேயும் ரிஸ்க்கை வச்சு நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இப்போ கொஞ்சம் குறைவான ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்டு, மார்க்கெட் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு ஈக்குட்டி லாங் ஷார்ட் ஃபண்ட் அப்படிங்கிற கேட்டகரி, நான் மார்க்கெட்டோட கொஞ்சம் ஹையராக ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஈக்குட்டி எக்ஸ் டாப் 100 லாங் ஷார்ட் ஃபண்டு. இது 3 ப்ராட் கேட்டகரி. இது தவிர இன்னொரு டெட் ஃபண்டு, அதில் இன்னொரு 4 கேட்டகரி இருக்குது. எனிவே, ஹேவிங் செட் தட் எஸ்ஐஎஃப்பில் நான் முதலீடு செய்யணுமா அல்லது ஒவ்வொருத்தரும் முதலீடு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிங் ஃபார்வர்ட் எஸ்ஐஎஃப் பிகம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி. ஒரே ஒரு ரீசனுக்காக ஏன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ எல்லாருக்குமே வந்து பண தேவைகள் ஏற்படும். மார்க்கெட்டு ஏறையிலையும் தேவை இருக்கும், இறங்கையிலையும் தேவை இருக்கும், எப்போ வேணாலும் இருக்கும், நம்ம சொல்ல முடியாது. ஓரளவு பிளான் பண்ணலாம், நீங்கள் பிளான் பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் இது ரெண்டும் வச்சுருந்தீங்கன்னா, மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்க சமயத்தில் பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை விற்றுக்கலாம். இப்போ மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் உங்களுக்கு பணம் தேவைன்னா நீங்கள் எஸ்ஐஎஃப்பை விற்றுக்கலாம். ஸோ ஏன்னா மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்கையில் எஸ்ஐஎஃப்பில் லாஸ் கம்மியாக இருக்கும், வேறஸ் மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது பல மெத்தடில் இதை நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம், எம்ப்ளாய் பண்ணலாம். பட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ எஸ்ஐஎஃப்ஆ மியூச்சுவல் ஃபண்டா அப்படின்னு என்னையே கேட்டிங்கன்னா, ப்ராபப்ளி ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் ஐ வுட் சே ரெண்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இதில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா, ஈக்குட்டி ஃபண்டுகளில் உள்ள ரிஸ்க்கு அதை விட குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்ஐஎஃப் போய்க்கங்க. ஃபுல் ரிஸ்கில் போய்க்கிறேன், எனக்கு அப்சைடு தான் முக்கியம், லாங் டேர்ம் எனக்கிட்ட இருக்குது, ரொம்ப லாங் டேர்ம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணிக்கங்க. இப்போ எஸ்ஐஎஃப்பை சேல் பண்ணுறதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது நாட்டில் எல்லார்ட்டையும் இல்லை. ஸோ நம்ம அங்கே பிரகலா வெல்த்தில் எஸ்ஐஎஃப்க்காக உண்டான ஸ்பெஷல் லைசன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது விற்கிறதுக்கு உண்டானது. ஸோ உங்களுக்கு எஸ்ஐஎஃப் பற்றி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அல்லது முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா, you may get in touch with our team to get more information and clarification.